இன்டர்ன்ஷிப்னாலே ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர். பிகாஸ் நீங்கள் உங்களோட காலேஜை விட்டு ஒரு நியூ சிட்டிக்கு போய் அங்கே தங்கி வேலை செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஸ்டைஃபன் வாங்கி அந்த ஊரை சுற்றி பார்த்து ரொம்ப ரொம்ப மெமரபிளான ஒரு பர்டிகுலர் இயர் ஒரு செமஸ்டர் தான் உங்களோட இன்டர்ன்ஷிப். அண்ட் அது வந்து நீங்கள் கரெக்டான ஒரு ஃபர்முக்கோ ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃபீஸ்க்கோ நீங்கள் போய் சேரணும்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ சாலிடாக இருக்கணும். அண்ட் அந்த போர்ட்ஃபோலியோ ஏதாவது கிராக்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். நான் சொல்ல போகிறதெல்லாம் வெரி சிம்பிள். உங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்றான ஸ்டெப்ஸு. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆர்கனைசிங் யுவர் ஒர்க் chronologically. ஸோ ஒரு செமஸ்டர்லையும் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டு த 8th செமஸ்டர் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஏன் chronologically you need to do it is, ஒரு ஆர்கிடெக்டோ இல்லை ஒரு ஃபர்ம் பார்க்கும்போது they will know how you have expanded your thoughts. நீங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு ஐடியேஷன்ஸை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க உள்ள, அண்ட் எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு நீங்கள் போய் யோசிச்சிருக்கீங்க அப்படின்றத முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ thematically அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டு 8th செமஸ்டரில் இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இட் கேன் பி ஜஸ்ட் நீங்கள் அப்படியே போட்டு ஓகே இதான் என் ப்ராஜெக்ட் செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் போடக்கூடாது. யூ நீட் ஹேவ் அ தீம் ஃபார் தி என்டையர் போர்ட்ஃபோலியோ விச் வில் ஷோ ஆர் ரிஃப்ளெக்ட் யூ ஆஸ் அ கேரக்டர். செலக்ட் யோர் பெஸ்ட் ஒர்க் பாசிபிள். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோலாம் நான் பார்க்கும்போது என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டு 8th செமஸ்டர் பண்ணதும் வச்சிருக்காங்க. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க வந்து திஸ் இஸ் மை பெஸ்ட் கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் அவுட்புட். கான்செப்டாக இருக்கட்டும், ஐடியேஷனாக இருக்கட்டும், 3D ரெண்டரிங்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோர் பிளானிங் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ஐ ஹவ் டன் மை 180% அப்படின்றது அவங்க ஒரு இன்ட்ரோடக்டரி ப்ராஜெக்டாக கூட காமிக்கிறாங்க. விச் இஸ் சம்திங் நியூ. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி உங்களுக்கு காட்டும். ஸோ ராதர் தென் இப்போ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 8th செமஸ்டர் வரைக்கும் எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹிண்ட் ப்ராஜெக்ட்லேயே வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு டீசர் மாதிரி தெரிஞ்சிருச்சு உங்களை பற்றினா எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூடும். அப்போ நான் இன்னும் எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் ஓகே இந்த செமஸ்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. டைவர்சிஃபை பண்ணுங்க பிரசன்டேஷனை டைவர்சிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களோட மீடியம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் திங் ஸ்கெச்சிங், செகண்ட் திங் வந்து கேட் டிராயிங்ஸ் பண்ணுவீங்க, தேர்ட் திங் பென் அண்ட் ரெண்டரிங் பண்ணுவீங்க, ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா ரெண்டர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி 5 மீடியம்ஸ் ஒரு 4 மீடியம்ஸ் இருக்கிறத ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ்டா போடுங்க. அண்ட் முக்கியமாக மறந்து போச்சு மாடல் மேக்கிங். ஸோ மாடல் மேக்கிங் அதாவது உங்களோட அந்த கஷ்டப்பட்டு செய்கிற அந்த ஒரு மாடலையும் கேமராலனா ஒருத்தங்கிட்ட கேமரா வாங்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுங்க, லைட்டை ஃபிட் பண்ணி ப்ராடக்ட் இமேஜிங் மாதிரி பண்ணுங்க உங்களோட. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து யூ நீட் டு புட் இட் இன்டு யுவர் போர்ட்ஃபோலியோ. நிறைய போர்ட்ஃபோலியோஸ்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 3D ரெண்டர் பயங்கரமாக இருக்கும், ஆனால் அவங்களோட மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆஸ் ஆர்கிடெக்ட்ஸ் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி லைனோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த பியூட்டிஃபுல் ஸ்டோரி லைன் எப்படி வரும்னா உங்களோட விஷுவல் அண்ட் கான்செப்சுவல்ஸை சேர்த்து வரும். கான்செப்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பை வேஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட்ஸ், இமேஜஸ், எக்ஸ்பிரஷன் வித் யோர் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து விஷுவல் பேலன்ஸ் இருக்கணும் அண்ட் வெர்பல் பேலன்ஸ். அதாவது ஒரு 300-400 டெக்ஸ்ட் பேராகிராஃப் எல்லாம் அடிச்சு போடக்கூடாது போர்ட்ஃபோலியோல. ரொம்ப ப்ரிசைஸா. அதாவது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் படம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அந்த படத்துக்கு ஒரு 4 லைனர் வச்சிருப்பான். அந்த 4 லைன்ல முடிக்கணும். ஏன்னா அந்த 4 லைன்ஸை வந்து ஒரு ஆர்கிடெக்ட் படிக்கிறாருன்னா அவருக்கு டக்குன்னு அந்த இன்டென்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் புரிஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரி தான் யூ நீட் டு டூ. நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட பிரசன்டேஷன் ஒரு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க ரிஃபைன் பண்ணணும். எப்படின்னா கன்சிஸ்டன்சி இன் லே அவுட். இது வந்து ஃபார்மேட்டிங் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸலில் பண்ணுவாங்க. எப்படின்னா உங்களுக்கு ஒரே டெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அண்ட் உங்களோட லே அவுட்ஸ் வந்து சம்டைம்ஸ் கேன் சேஞ்ச் அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். பட் ஓவராலாக ஒரு லே அவுட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூ கேன் புட் இட் ஆஸ் உங்களோட இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அண்ட் ஆல் தட். இந்த மிடில் யூ கேன் புட் ஃப்ளோர் பிளான் அண்ட் ஆல் தட். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் புட் 3D ரெண்டர்ஸ் அண்ட் இமேஜஸ் அந்த மாதிரி. அண்ட் இது வந்து இட் வில் இன்க்ளூட் உங்களோட கலர் ஸ்கீம்ஸ் அண்ட் பேஜ் லே அவுட்ஸ் விச் வில் ஷோ சம் ப்ரொஃபஷனலிசம். ஹை குவாலிட்டி விஷுவல்ஸ் வேணும். இதுக்கு தான் நான் சொன்னேன் கேமரா யார்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக வாங்கி உங்களோட மாடல்ஸ், உங்களோட ஷீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் போடுங்க. விதவுட் குட் குவாலிட்டி அவுட்புட் எதுவுமே யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு டிசைன் அதாவது ஒரு ஃபைனல் ஃப்ளோர் பிளான் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு 30-40 பட்டர் ஷீட்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அந்த ப்ராசஸ் இல்லாமல் இந்த அவுட்புட் எப்படி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ப்ராசஸ் அவங்க பார்த்தா மட்டும்தான் தெரியும். இது யூஸ்வலாக உங்களோட ஜூரியில் நடக்கும். பட் அது நீங்கள் போர்ட்ஃபோலியோ போடுறது இஸ் அன் ஆடட் ஃபீச்சர். உங்களோட ஐட்ரேஷன்ஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட்ஸ், அதாவது
அதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க இல்ல ஒரு பர்டிகுலர் டிசைன் நீங்க பண்றீங்கன்னா அந்த டிசைனுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஐட்ரேஷன் பண்ணிருப்பீங்க. அந்த 4-5 ஐட்ரேஷனையும் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நான் இந்த 4 டைப் பண்ணி பார்த்தேன். அந்த 4 டைப்ல வந்து இந்த 4வது தான் செலக்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன் மித்த 3யும் நான் செலக்ட் பண்ணல, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது நீங்க பண்ணணும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இதை ஒரு ஆர்கிடெக்சர் ஃபர்மோ இல்லை ஒரு ஆர்கிடெக்டோ பார்க்கும்போது they will definitely be able to give you a problem and they will tell you to solve it. அங்க you are getting more advantages in the team. So mainly when you're going in for interviews or something, நீங்க வந்து digital as well as physical portfolio வச்சுக்கிறது better. Create a digital portfolio na நீங்க Photoshopல எல்லாத்தையும் போட்டு you will create pages and you will be uploading into a lot of websites. So digital portfolioல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க 2 பேஜ் பார்க்கும்போது left hand side right hand sideல how this page is connected to this page. So நீங்க ஒரு entire project 2 பேஜ்ல நீங்க இது பண்றீங்கன்னா அந்த டிவைடர் லைன் வரும்போது அதை கூட நீங்க கிரியேட்டிவா பண்ணணும்ங்கற நான் உங்களோட என்டையர் அந்த தீம் அந்த ஃப்ளோ ஆஃப் டிசைன் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க கிரியேட்டிவா இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப கேட்சியா இருக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ. 7th பாயிண்ட் எக்ஸாக்ட்லி இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. Customized versions of portfolio, totally design oriented studio firm which is a startup அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும். அதாவது உங்களோட அந்த 8 செமஸ்டர்ஸ்ல எந்த ப்ராஜெக்ட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு தேர் டைப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டை புஷ் பண்ணி காமிங்க. நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ மோர் கார்பரேட் ஃபார்ம் ஹூஸ் ஒர்க்கிங் வித் கார்பரேட் இன்டீரியர்ஸ் பண்றாங்க, அப்புறம் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் இன்டீரியர்ஸ்லாம் பண்றாங்கன்னா உங்களோட அந்த 3rd இயர் ஆர் 4th இயர் ப்ராஜெக்ட்டை வந்து கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி காட்டும் போது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் சென்டிங் இட் டு அ firm which is a government firm or something. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு லைவ் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிருந்தீங்க, அதை இம்ப்ரவைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் காட்டிட்டு தென் ஷோ தி அதர் ப்ராஜெக்ட்ஸ். நான் ஏன் இதை சொல்றேன்னா gone are the days where நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு ஒரு 300-400 ஃபர்ம்ஸ்க்கு அமிச்சிங்கன்னா that is not at all a point. நீங்க அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்மை பத்தி தெரிஞ்சுக்கணும். பர்சனல் ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்களோட போட்டோ அண்ட் தென் லிட்டில் பிட் ஆஃப் பேராகிராஃப் மாதிரி போட்டுட்டு கோட்ஸ்ல நீங்க போடணும். அண்ட் நீங்க உங்களுக்கு பெஸ்ட் பிடிச்ச ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்டா இருக்கட்டும் இல்ல ஆர்கிடெக்டா இருக்கட்டும், அந்த ஆர்கிடெக்ட் சொன்ன பர்டிகுலர் கோட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்க போடுங்க. அண்ட் ஆல்சோ ஷோ ஃப்ரம் தட் பர்டிகுலர் திங் யூ ஆர் இன்ஸ்பயர்டு. அண்ட் எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு ஆர்கிடெக்சர் பண்றதுக்கு, அண்ட் இப்போவும் உங்களை எது இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு, ஒரு கோட்டா இருக்கலாம் இல்ல ஒரு பர்சனா இருக்கலாம் இல்ல ஒரு ப்ராஜெக்டா இருக்கலாம் இல்ல ஒரு சிட்டியா இருக்கலாம், ஹூ நோஸ். ஏன்னா எல்லாத்துலயுமே ஆர்கிடெக்சர் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி if you have an introduction of yourself, it will definitely add up to yours. Okay, இது டெஃபினெட்லி ஒரு பயங்கரமான additive அட்வான்டேஜா இருக்கும். நீங்க இன்டர்ன்ஷிப்க்கு போறவரா இருந்தாலும் இல்ல உங்களோட சீனியர் ஆர் ஜூனியர் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் போறவரா இருந்தா தெரிஞ்சாங்கன்னா ப்ளீஸ் ஃபார்வர்ட் திஸ் வீடியோ. ஸோ அவங்க ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க இப்போ B.Archல ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலும் சரி, செகண்ட் இயர் தேர்ட் இயரா இருந்தாலும் சரி, நீங்க இன்னிலிருந்தே உங்களோட போர்ட்ஃபோலியோவை அப்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். யூஸ்வலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கடைசியா ஒரு போர்ட்ஃபோலியோ உட்காந்து ஒரு வாரம் ஒரு 10 days தூங்காம கொல்லாம அந்த போர்ட்ஃபோலியோ முடிப்பாங்க. ஒரு கிரியேட்டிவ்னஸே இருக்காது. நீங்க போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கொஞ்சமா செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 செமஸ்டர் 3 அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த அவுட்புட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அண்ட் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணீங்கன்னா ரொம்பவே அட்வான்டேஜஸா இருக்கும். That's it for today. Hope this video helps you. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்குமே. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க and subscribe to my videos. Thank you for watching my video. See you until next time with a very good video.